நான் எதுவும் சொல்லாமல் வீட்டுக்காரருக்கு சொல்லாமலே நான் செத்துட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும். எனக்கும் ஒரு பிஸ்கெட் தந்தவர் சம்பிரதாயத்துக்கு அவர் நினைக்க கூடாதுக்காக சாப்பிட்டான். சாப்பிடக்க அதுல ஒரு கைப்பூர மனமானத வாயும் மீது வருத்தது. அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்தது தெரியாது. புதுக்குடியிருப்பை சேர்ந்த அண்ணா ஒருவருக்கு நடந்த சம்பவம் இனி யாருக்குமே நடக்க கூடாது என்பதற்காக இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். அவர் கொழும்புல இருந்து புதுக்குடியிருப்புக்கு வாரதுக்காக அரச பேருந்து தெரிவு செய்து ஒரு இருக்கையில போய் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு பக்கத்துல இன்னொரு நபர் வந்து அமர்ந்து அவரோட கொஞ்சம் கதைச்சிருக்கிறார். ஒரு கட்டத்துல ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட கொடுத்திருக்கிறார். என்ன செய்யறது, பக்கத்துல இருந்து கதைத்திருக்கிறார். வேண்டாம் என்றும் சொல்ல முடியாத என்ற ஒரு எண்ணத்துல அந்த பிஸ்கெட்டை வாங்கி அந்த அண்ணா கடிக்கிறார். கடிச்சதுக்கு பிறகு 30-40 மணித்தியாலங்கள் என்ன நடந்ததுன்றதே அந்த அண்ணாக்கு தெரியாது. என்ன நடந்திருக்கின்றத இந்த காணொளியில உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இந்த காணொளி மிக முக்கியமானது. தயவு செய்து முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காத உங்களுடைய நண்பர்கள், உறவுகள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே அனுப்பி வெளிப்படைய செய்யுங்கள். இப்ப அந்த அண்ணாவோட கதைக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? எனக்கு பேர் கிறிஸ்டி அருளானந்தம். இப்ப நான் புதுக்குடியிருப்பு மல்லிகைத்தீவு என்ற சொந்த இடம். சரி, என்ன நடந்தது உங்களுடைய அந்த பயணத்துல? நான் கொழும்புல இருந்து 19ஆம் தேதி இரவு இங்க எங்க ஊருக்கு வர வந்தேன். நான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். இந்த மாதமா? போன மாசம். சரி, 11ஆம் மாதம் 19ஆம் நாள். 19ஆம் நாள் அங்க இருந்து வந்தேன். அங்க இருந்து வேற நான் 2 பஸ் இருக்கு எங்களுக்கு வர கொண்டு. முல்லைத்தீவு ஆலயம் பெறலாம், கிளிநொச்சி ஆலயம் பெறலாம். அப்ப நான் அதிகமா முல்லைத்தீவு பஸ் தான் நான் பாவிக்கிறேன். நாங்கள் அப்ப முல்லைத்தீவு பஸ்ல எல்லாம் புக் ஆகி இருந்தபடியால நான் கிளிநொச்சி புதுக்குடியிருப்பு வர பஸ்ஸால ஏறினான். அதுல ஏறிக்க 23ஆம் நம்பர் சீட் இருந்தது. அப்ப 8:30 பஸ்ஸுக்கு போயிட்டு இருந்தேன். பஸ்ல இருந்தான் 23ஆம் நம்பர் சீட்ல. 8:45 எனக்கு பக்கத்துல ஒரு பேக்கை வச்சுட்டு என்னோட சும்மா கொஞ்சம் கதைச்சார். ஒரு 10 நிமிஷம் கதைச்சிட்டு பார்த்து கொள்ளவா நான் வெளியில போய் சாமான் வேண்டு வரணும், சாப்பிட்டு சாமான் வேண்டாரு போனவர். அப்புறம் 8:45 போனவர் 9 மணி போல என் ஜன்னல் சைட்டால ஒரு லெமன் பாப் பிஸ்கெட்டும் ஒரு சோடா ஒரு தண்ணி போத்தலும் தந்தார். அதுதான் சீட்ல வைக்க சொல்லி வச்சுட்டு நான் இருந்தேன். அப்படி இருக்கைகள்ல எல்லாம் 2 மேன் சீட், 2 பேர் இருக்கிற சீட்டா அந்த பஸ்ல. தனியார் பேருந்தா? இல்ல, சிடிபி அரச பேருந்து. அப்படி வச்சு 9 மணிக்கு பஸ்ல ஏறினவர் 9:30 பஸ் எடுத்துருவான்னு நினைச்சேன். எங்க போறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் நான் புதுக்குடியிருப்பு போறேன்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னேன் தான் மௌனியா தான், கட்குழி தான் இந்த இடம், அவர்ல வேலை செய்யறேன்னு சொன்னவர். அப்ப தான் கட்குழி தான் கையா காட்டுறேன். இது இருந்துட்டு விடாம என்னோட கதைச்சு கொண்டே இருந்தவர். இப்ப நான் எனக்கு ஒரு இதா என்ன யாருடையும் அதிகமா கூட பழகுறேன். எந்த பாட்ட போய் இந்த பாட்டில வரதான் இது எல்லாம் நடந்தது. சரின்ற கேட்கல 9:30 போல பஸ் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கொண்டிருக்கீங்கல்ல. அப்ப நானும் இங்க இருந்து விரைவுகள்ல 2 பனசு 4 வாழைப்பழமும் வேண்டு வந்தேனா. அப்ப இவர் உடஞ்சா கதை கொடுத்து கதைச்சு கொண்டு வந்தப்ப நான் பக்கத்துல இருக்கிற கதைச்சா கதைக்காமல் இருக்கல. அதானே அந்த இந்த கதையோட கதைச்சு கொண்டு வந்தவர். அப்ப நான் அதுல இந்த ஹைவேல பஸ் வரைக்கல நான் நினைக்கிறேன் அதுல இருந்து ஒரு 10:30 அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். 10:30க்கும் 11க்கும் உள்ள நான் இந்த மனுஷையும் வாழைப்பழத்தையும் சாப்பிடுங்க. இவருக்கும் ஒரு மனுஷன் வாழைப்பழத்தையும் கொடுத்தேன். 2 வாழைப்பழத்தையும் ஒரு மனுஷையும் கொடுத்துட்டு இப்ப சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு இருந்தவர். அப்புறம் இவர் அப்பதான் பிஸ்கெட்டை சாப்பிடல. அப்ப எனக்கும் ஒரு பிஸ்கெட் தந்தவர். நானும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி போட்டு ஒரு மூலையிலும் சின்ன பிஸ்கெட் எடுத்து அந்த சம்பிரதாயத்துக்கு அவருக்கு நினைக்க கூடாதுக்காக சாப்பிட்டேன். சாப்பிடக்க அதுல ஒரு கைப்பூர மனமானத வாயும் மீது வருத்தது. அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்தது தெரியாது. இது இவ்வளவுதான் அந்த அங்க நடந்த விஷயம். அது பிறகு இங்க ஒரு 4 மணி 4:15 எல்லாம் இங்க பஸ் வந்துட்டு புதுக்குடியிருப்புக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் மயக்க நிலையினால இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் அதுக்கு பிறகு இங்க வந்த உடனே கான்ட்ராக்டர் எல்லாரும் இறங்கிட்டான் பஸ்ஸால. நான் மட்டும் இறங்க இல்லை.
இறங்கன்னு சொல்லிட்டாங்களே இவங்க சிடிபி டிரைவரும் கான்ட்ராக்டரும் என்ன செய்யறாங்கன்னா இந்த வெளியில இழுத்து கொண்டு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொண்டாங்க. ஏன்னா கையாலெல்லாம் விரைச்சிட்டு எனக்கு அந்த அசைவில்லை. அப்ப உணர்வில்லாத ஒரு நிலையில பெரிய கஷ்டப்பட்டு தானே அப்ப கொண்டாந்துக்கிறாங்க வெளியில. இத வியோசிக்கு பக்கத்துல அந்த பஸ் ஸ்டாப் இருக்கு, அந்த நிப்பாட்டுற இடம். அப்ப இவங்க வில்லண்டமா கொண்டு வந்து கீழே படுக்க வச்சுட்டு வெளியில, அதுவும் வெளியில மழை நேரத்துல வெளியில படுக்க வச்சுட்டு பேசினவங்க இவங்க என்ன ஆட்கள் வெளியில இருக்கிறாங்க. இங்க பார்த்தால் குடிச்சிட்டு வராங்க பேசி போட்டு அதுக்கு பக்கத்துல பேக்கையும் போட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் பொடியா அவன் இருக்கிற அந்த செக்யூரிட்டி இருக்கிறதானே பிஓசி செக்யூரிட்டி, அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிற அவருக்கு என்ன தெரியும், நான் பேங்க் போறேன் என்ன தெரியும். அப்புறம் இவர் என்ன அப்ப இந்த ஆள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு என்னவா இருக்குன்னு சொல்லி போட்டு அவர் எனக்கு தெரிஞ்ச இந்த மச்சான் ஒரு ஆளுக்கு போன் அடிச்சு சொன்னவர் சொல்லி புறவை வாங்க போய் தான் அங்க வந்து எனக்கு கூட்டி கொண்டு வந்து என்ன தூக்கி ஆட்டோல ஏற்றி கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் செய்த. ட்ரீட்மெண்ட் செய்ய டாக்டர் கொஞ்சம் பயந்தவர், என்னத்துக்கு இவருக்கு மயக்கம் வந்திருக்குன்னு தெரியாதானே. அப்ப போதையோ இல்லாட்டிக்கு என்னவோ செய்யான்னு சொல்லி அப்ப நான் எங்கட ஃபேமிலியில யாரும் குடிக்கிறதும் இல்ல. சரியா, என்ன எப்படிதான் வெட்டி பார்த்தாலும் இந்த உடம்புல ஆல்கஹாலே இருக்காது. அப்ப இவங்க என்ன போதைன்னு சொல்லி போட்டுதான் அவங்க கான்ட்ராக்டரும் டிரைவரும் சொல்லி போட்டு அதுல கொண்டு வெளியில பழக்க வைக்கிறாங்க. ஒரு கட்ட பிராந்தில பழக்க வைந்தாலும் பரவாயில்லை. அன்றைய மழை பெய்திருந்தாலும் அப்ப எனக்கு வாயால மட்டும்தான் மூச்சு வந்து கொண்டு இருந்ததாம். பிறகு டாக்டர் வேற டாக்டரோட கதைச்சு போட்டு இந்த மாதிரி செய்து பாருங்க, அப்படி இல்லாட்டிக்கு முல்லத்தீவுக்கு அனுப்பி அங்க கொண்டு போறேன்னா கொண்டு போட்டோம்னு சொல்லி என்ன டாக்டர் செய்து பார்த்து அதுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்த பிறகுதான் வச்சிருந்து இங்க ட்ரீட்மெண்ட் செய்தது. அதுக்குமே 2 நாளுக்கு பிறகுதான் 30 மணித்தியாலும் நான் சுய நினைவில் இருந்திருக்கிறேன். நீங்க பயணம் செய்து வந்ததை பார்த்தா ஒரு 40 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் நீங்க வளமைக்கு திரும்பி இருக்கிறீங்க. அப்ப அந்த பிஸ்கெட் காரணம்னு சொல்லிடுமா அல்லது வேற ஏதாவது உங்களோட உடல்ல மாற்றங்கள் ஏதாவது இருந்திருக்கா? இல்ல, எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு முதுகுல காயம் இருக்கு, 4 காயம் இருக்கு. அந்த இப்பவும் இருக்கு, அந்த தழும்புகள் இருக்குது, ஊசியால குத்தின மாதிரி. சேட்ல பின்பக்க சேட்ல ரத்தம் கிடந்த கூட இதைய பாத்துருக்கணும். எனக்கு தெரியாது, எனக்கு இது ஒரு 10 நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. சேட்ல இப்போ அந்த சேட் இருக்கு, அப்படியே அப்படி ரத்த காயத்தோட அது இருந்திருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்து டாக்டர் சொல்லியிருக்கேன் இவருக்கு ஏதோ பொய்சனோ இல்லாட்டி விரைப்பு மருந்து மாதிரி ஏதோ ஏத்திருக்கிறாங்க. அந்த நான் சாப்பிடல, எனக்கு எனக்கு சாப்பிட இல்ல சொல்லிங்க. அந்த பஸ் வந்து கொழம்புல இருந்து வார பஸ் ஒரு ஸ்டாப் தான் வச்சிருப்பாங்க சாப்பிடுறதுக்கு. அப்ப அவன் பவனியாக்கு டிக்கெட் எடுத்தவன் இவர் இடையில இறங்கினா குடிப்பட்டு போடுவார் தானே. அப்ப அவனுக்கு அந்த நான் கணக்க சாப்பிடல, எனக்கு அது கொஞ்ச நேரத்துக்கு நான் எழும்பிடுவேன் தான் நான் அப்படி ஊசியாலே போட்டுருக்கலாம் போல இருக்கு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையா இருக்கலாம். அதுக்கு பிறகு நான் இறங்கி கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் செய்து இப்படிலாம் செய்த பிறகு அதுக்குள்ள பிறகு அந்த 3ஆம் நாள் எனக்கு மயக்கம் தெளிஞ்சிட்டுது. தெளிஞ்சா என்ற கையில நான் ஒரு ரேஷியன் மூலம் தான் போடுறேன். நான் போடுறேன் இல்ல, அது கலட்டுறேன் இல்ல, அந்த ரேஷியன் மூலத்தை கலட்டுறேன் இல்ல, அது காண இல்லை. பேர்ஸ்ல இருந்த ஒரு 1,87,000 ரூபாய் காசு அதுவும் இல்ல. மற்றபடி என் போன் எல்லாம் இருந்தது, ஏடிஎம் கார்டு இருந்தது, மற்ற வேற டீட்டுகள் காணி இதுகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் அப்படி இருக்குது. தெரிஞ்சு அந்த திருட்டு வேலை செய்யறவருக்கு இப்ப போனை கொண்டு போனா கண்டுபிடிக்கலாம்ன்றதும், ஏடிஎம் கொண்டு போய் அதுல பணம் எடுத்தா அதையும் பிடிக்கலாம்ன்றதும் தெரிஞ்சிருக்குது. இப்ப உங்களோட வங்கி உங்களுடைய பைக்குள்ள 1,80,000 சொச்சம் சொல்றீங்க, அவ்வளவு பணம் இருந்ததா அவருக்கு தெரிஞ்சிருக்குமா அல்லது உங்களோட மோதிரத்தை தான் அவர் வச்சு அந்த காசு? அவர் வந்து மோதிரத்தை தான் குறி வச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். நான் காலமே தான் எடுத்தேன் காசு, வந்து வெள்ளவத்தையில எடுத்தேன் நான் காசு, வெள்ளவத்தை ஏடிஎம்ல காசு எடுத்தேன் 2 லட்சம் ரூபாய். அப்ப அதால வந்து அதே அவர் என்ன பின்தொடர்ந்திருக்க வாய்ப்பு இல்ல. இது வந்து மோதிரத்தை தான் நம்ம பார்த்திருக்கிறாரு, அந்த மோதிரத்துக்காக தான் வந்து இருந்திருக்கலாம் போல இருக்கு. இருந்துட்டு களவெடுத்துட்டு போயிட்டான். இதான் அந்த அந்த இது அது மட்டும் நடந்தது. அதுக்கு பிறகு இவங்க கொண்டு சிடிபி டிரைவரும் நான் இதைதான் கேட்கிறேன், ஒரு சிடிபி டிரைவர் மற்ற கான்ட்ராக்டர் இவங்களெல்லாம் அந்த உயிரை காக்குற எத்தனை பேர் ஏற்றி கொண்டு போறோம், உயிர் காக்குற ஒரு ஆக்கள் என்ன கொண்டு வந்து அனாதரமா ரோட்ல வச்சுட்டாங்க. அதான் கவலை. அதான் இப்ப என்ன காரணம், இப்ப பயன்படுத்தி இருந்தாலும் கூட
அது ஏதோ ஒரு வகையில அறிவுறுத்தல் கொடுத்திருக்கலாம். இப்ப உங்க குடும்பம் சார்ந்தோ அல்லது காவல்துறைக்கோ அல்லது யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு அறிவித்தல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்கணும், இல்லையா ஹாஸ்பிட்டல்ல கொண்டே விட்டு இருக்கணும். சரி, பரிகாரணம்னு சொன்னால் கூடி அவங்க பரிகாரணம்னு தீர்மானிச்சுதான் என்ன அதை போட்டு போயிருந்தாலும் எல்லாருக்கும் பரிகாரனுக்கும் குடும்பம் பிள்ளைகள் இருக்குத்தானே. அந்த உணர்வு அவங்களுக்கு வேற இல்லை. அது எனக்கு வந்து நடவடிக்கை வந்து சனம் விழிப்பா இருக்கும். அந்த சிடிபி டிரைவர் கொண்டைக்கும் நம்பி ஏறுறோம் நாங்க. இவங்க இப்படி ஒரு பொறுப்பில்லாத நடந்தா என்ன பஸ்ல ஏறுறது இது தொடர்ந்து நடக்குது. இப்ப எனக்கு முன்னமும் பிறந்தல இருந்து ஒருத்தருக்கு நடந்திருக்குது இப்படி மயக்கம் மறந்து பஸ்ல. ஒரு போன மாசம் ஒரு 15 நாளுக்கு முன்னும் பத்தளையில நடந்திருக்கு. ஒரு ஆட்டோ ஹய பண்ணி கொண்டு போய் ஆட்டோக்காரனையும் மேக்கி போட்டான். ஆட்டோக்காரனையும் மேக்கிட்டு அவன் மோதிரத்தையும் காசுகளையும் காட்டு போட்டான். சோடா கொடுத்து அது சோடா கொடுத்து இது ரெண்டும் எனக்கு நம்பிக்கை தெரிஞ்ச ஆட்கள் தெரிஞ்சா சொன்னது. நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறீங்களா? நான் வந்து இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் சிடிபி கிளிநொச்சி சிடிபிக்கும் மற்றது கடசாந்திய இவங்க இருக்காங்களே பிராந்திய முகாமையாளர் இலங்கை போக்குவரத்து யாழ்ப்பாணத்துக்கு அவங்களுக்கும் மாகாண ஆளுநருக்கும் மாவட்ட ஆளுநருக்கும் நான் கடிதம் கொடுத்து அதுக்கு பதில் ஆணையாளர் தான் அனுப்பப்பட்டிருக்குது. மாவட்ட ஆணையாளர் பிராந்திய போக்குவரத்து சபைக்கு தான் அறிவிச்சிருக்கணும்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எனக்கு இன்றைய தான் வந்தது. ஆனா இது சம்பந்தமா கிளிநொச்சி சிடிபியோ இல்லாட்டி வட பிராந்திய போக்குவரத்து சபையோ ஒரு நடவடிக்கை இதுவரை ஒன்றும் நடவடிக்கை எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இப்ப என்னன்னா இப்ப இந்த இடத்துல இதுவே ஒரு பொம்பளை பிள்ளைன்னா என்ன செய்திருப்பாங்கன்ற கேள்வி. இப்ப ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கூட பக்கத்துல இன்னொரு பொம்பளை பிள்ளை வந்திருந்து இப்படி மயக்க மருந்து கொடுத்து நகையை திருடி கொண்டு அதுல போன பிறகு அந்த பிள்ளை மயக்கம் அடைஞ்சிருந்தா என்ன செய்திருப்பாங்கன்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளேயே வருதில்ல. இப்ப இந்த சகோதரன் ஒரு சகோதரத்துவம் இல்லையேதான் நான் இப்ப சொல்றேன். ஆறு இப்ப நான் குற்றம் சாட்டுறதால் இந்த நடத்துனரையும் டிரைவரையும் தான் சொல்லலாம். என்ன சொன்னா அவங்களுக்கு கவனமா பாதுகாத்து கொண்டே உரிய இடத்துல விட வேண்டிய ஆட்கள் செய்யல. என்ன சில இது இதே மௌனியால இருந்து இறக்கி இருந்தா யாருக்கும் தெரியாது. மௌனியால இறங்கி போட்டு வந்திருந்தா தெரியாது. கடைசி வரைக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்ன நடந்தாலும் வீட்டுக்காரங்க தெரியாது, யாருக்குமே தெரியாது. இவருக்கு என்ன பொய்சன் கொடுத்ததோ இல்லாட்டி என்ன செய்ததோ இல்லை காட்டத்தாக்கோ என்ன ஒன்றும் தெரியாது தானே. இதெல்லாம் இந்த மீளவும் இல்லாம எனக்கு இப்பயே சொந்த கொஞ்சம் நடக்க கலைக்குது. பெரிய சுகமண்டி இல்லையா எனக்கு. ஆனா ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுது என்னன்னா அதுதான் ஒரு மாசத்துக்கு மேலே ஆச்சுது. பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப முந்தின காலங்கள்ல இப்படி எல்லாம் நடந்தது இப்ப இப்படி ஒரு இந்த வடிவத்துல நடக்குது. ஆனா நம்புறது வந்து நான் பயணம் செய்யறோம்னு சொன்னா எனக்கு கிடைச்ச ஆசனத்துல நான் சரியா இருக்கணும், இருந்து கொண்டு போகணும். ஆனா இரவு பயணங்கள் எப்படியான இது ஒரு இதெல்லாம் சிசிடிவி கேமரா இல்லாத ஒரு பேருந்துல பயணிக்க கூடாது. கண்டிப்பா அது செய்யக்கூடாது. மற்றது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல கூட சிசிடிவி கேமரா இல்ல. ஒரு பெரிய ஒரு வளமான நாட்டுல எங்க போனாலும் சிசிடிவி இருக்கும், உடனே கள்ளனையே கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு நான் உயிராபத்து நடந்தா எந்த வித ப்ரூஃபும் இல்ல. அத நீங்க போதைக்கு அடிமையாக இருந்த செய்தி கூட வந்திருக்கும் சிலது. என்ன உங்களோட உண்மையான அப்படிதான் வந்திருக்கும். அப்படிதான் நினைச்சாங்க ஆக்களும், அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க. இப்படி சில பேர் சொல்லிக்கிறாங்களா அவர் அப்படியான ஆள் இல்லையே சொல்லி. ஆனா இவர் குழம்பு போட்ட சில தெரியாம குடிச்சிருக்கலோ குடிச்சிருக்கலாமோ அப்படியே பல மாதிரி யோசிச்சு பாப்பாங்களா. நான் திடீரென்று செத்துட்டா தெரியாதானே நான் இந்த பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லணும்னு நினைச்சனோ. எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குன்னு தானே, இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும் அதை நினைச்சுதான் கவலைப்படுறான். என்னன்னு சொன்னால் திடீரென்று நான் செத்துருந்தா அந்த பிள்ளைகளுக்கு முடியும் ஒரு நாள் என்ன பார்க்கலும் இருக்கும். பிள்ளைகளுக்கும் ஒரு இயக்கமா இருக்கும், தொடர்ச்சியான ஒரு மனசுல கவலையா தான் இருக்கும். அது திடீரென்று செத்துருந்தா அதே நேரத்துல எனக்கும் அது நான் அதுல இருந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நான் எதுவும் சொல்லாமல்
வீட்டுக்காரங்க சொல்லாமலே நான் செத்துட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சேன். சரி அண்ணா, நன்றி. ஓகே தம்பி, ஓகே, நன்றி. தேங்க்யூ, நன்றி தம்பி, நன்றி. சரி, அந்த அண்ணா சொன்ன தகவலை கேட்டிருப்பீங்க. உண்மையிலே அதை கேட்கும் போது எனக்கு படபடப்பா இருக்கு. உங்கள நிறைய பேருக்கும் இந்த படபடப்பு வந்திருக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இனிவரும் காலங்களில் ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போதோ குறுந்தூர பயணங்கள் செய்யும் போதோ மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரே வழி, யாரையும் நம்பக்கூடாது, யாரோடையும் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளாதேங்கோ. குறிப்பாக இந்த பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கோ. விழுந்து கிடக்கிறவர், மயங்கி கிடக்கிறவர் போதையில தான் மயங்கி இருப்பார் என்று கடந்து போறதை விட்டுட்டு அவரை முடிந்த அளவு ஒரு காவல் நிலையத்திலேயோ அல்லது வைத்தியசாலையிலேயோ கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கோ. இதை எல்லா பேருந்து நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை இந்த அரசாங்கம் கொடுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது என்பதை இந்த காணொளியில பதிவு செய்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.